சார் சார் நீங்கள் தருணம் படம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு படமே வந்து லான்ச் பண்ணும்போது பெருசாக லான்ச் பண்ணீங்க. அது வந்து எல்லா ஆக்டரும் வந்தாங்க, எல்லா செலிபிரிட்டியும் வந்தாங்க. ஒரு படம் தோற்று போயிட்டுடா இது மாதிரி ஒரு நிலைமை வரும்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? சத்தியமாக எதிர்பார்க்கல சார். நான் நிஜமாக வந்து இந்த இந்த இது கூட பண்ணுற லெவலுக்கு இருக்குமான்னு நான் எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக அது அப்படி தான் இருந்தது. ஏன்னா ஒரு படம் வந்து ஜெயிக்கணும்னா அதாவது ஜெயிச்சா தான் வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்றது நான் நிதர்சனமாக நான் உணர்ந்தேன். ஆக்சுவலாக நான் நிறைய பேர்கிட்ட பேசும்போது தருணம்னு படம் பண்ணும்போது தருணம் படம் தெரியும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் ஆஸ் எ ப்ரொடியூசராக நான் தோத்துட்டு தான் நான் நினைக்கிறேன் சார். ஏன்னா அது வந்து மேபி இட் கேம் அட் த ராங் டைம் சொல்லலாம், இல்லை இட் கேம் அட் யூனோ வேற எப்போ தள்ளி வச்சிருக்கலாம். ஏதோ நிறைய ரீசன்ஸ் இருக்குது அது தோற்று போனதுக்கான ரீசன். அது அது நான் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக ஜெயிக்கணும், அடுத்த படம் பண்ணால் ஜெயிக்கிற படமாக பண்ணணும், தோத்துறக்கூடாதுன்ற மட்டும் மைண்டில் இருந்தது. ஏன்னா நம்ம தோத்ததே நினச்சி வருத்தப்பட்டு இருந்தால் அடுத்து நம்ம மூவ் ஆகவே முடியாது. ஸோ நம்ம எப்படியாவது அடுத்த படத்துக்கு மூவ் ஆகிட்டு நம்ம மூவ் ஆன் ஆகணுன்றதுனால தான் இந்த படத்தை நான் எப்படியாவது இங்கே கொண்டு வந்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்தது. எனக்கு முந்தா நாள் வரைக்குமே எனக்கு தெரியாது நான் இந்த இது பண்ண போகிறேன்னு. பட் இது இந்த 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 ஈவெண்ட் நடக்கிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்கள் எல்லாரும் தான், ப்ளஸ் இங்கே இருக்கிற எல்லாரும் தான். ஸோ அதுதான் சார் நடந்தது. ஏதோ ஒரு ஆக்டர் வந்து நீங்கள் ஃபோன் பேசும்போது உங்களை அவாய்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. தருணம் படத்தில் வந்து அவங்க கூட கான்டாக்டில் இருந்தீங்களா? அப்போ நல்லா பேசுனாங்களா? அவங்க பேர் என்ன சார்? தருணம் படத்தில் அவங்க ஆக்ட் பண்ணல. அவங்க வந்து ஒரு பெரிய பழைய ஆர்டிஸ்ட் அவங்க. ஸோ அவங்க கிட்ட கேட்கும்போது இந்த மாதிரி எங்கள் படத்தில் ஒரு கேரக்டர் இருக்குது, நீங்கள் பண்ணணும். அதில் வந்து இதில் ஒரு இன்வெஸ்டராக ஒரு கேரக்டர் வரும், பெரிய ரோல் அது. ஸோ அந்த ரோல் வந்து இப்போ ரித்திகா ஸ்ரீனிவாசன் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ரோலுக்காக காஸ்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ நிறைய ஆர்டிஸ்ட் நாங்கள் எங்களுக்கு யோசிச்சது வந்துன்னா ஒரு பேராக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து மோகன் ராதா மாதிரி, இல்லை மோகன் ரேவதி, இல்லைனா வந்து அந்த மாதிரி அதாவது ஒரு ஒரு பழைய இதை நினைவுபடுத்துகிற மாதிரி படமாக இருக்கலாம், இல்லை அரவிந்த் சாமி மதுபாலா, இதெல்லாம் ஆப்ஷனாக வச்சு நாங்கள் பேசினது. ஸோ அவங்க எல்லாம் வந்து பார்த்தோன்னா மதுபாலா அவங்க கதை கேட்டாங்க, கதை கேட்டுட்டு நான் பண்ணுறேன்னு சொன்னாங்க. பட் ஓவர் த நைட்டு சேஞ்ச் ஆகிடுச்சு, இல்லை சார் நான் பண்ணலன்னுட்டாங்க. அந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் நாங்கள் பேசிகிட்டு இருந்தப்போ அதில் ஒன் ஆஃப் த ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப இது பண்ணாங்க. அவங்க பேர் மென்ஷன் பண்ண ரொம்ப தப்பாக இருக்கும். பட் ஆனால் அதான் சித்திரம நடிகைன்னு சொல்லிட்டு அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் யாருன்றது. ஸோ அதுதான் நடந்தது. ரொம்ப ஒரு இதில் என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணாங்க. பட் பரவாயில்ல, இட் இஸ் பார்ட் ஆஃப் மை இது ஜேர்னி. ஐ டூக் இட், அவ்வளோதான். அது கடந்து போனதான் சார் நம்ம அடுத்தது பண்ண முடியலன்னா அதை யோசித்து எந்த நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அதுதான் நடந்தது. ப்ரொடியூசர் சார்